புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் கழிவறைக்கு சென்றபோது விஷவாயு தாக்கி ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பெண்கள் உயிரிழப்பு. 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரை சேர்ந்தவர் செந்தாமரை. இவர் இன்று காலை தனது வீட்டில் கழிவறைக்கு சென்றுள்ளார். கழிவறை சென்ற சிறிது நேரத்தில் விஷவாயு தாக்கி மயக்கம் போட்டு கீழே விழுந்துள்ளார். இதனை அறிந்த அவரது மகள் காமாட்சி செந்தாமரையை மீட்க செல்லும்போது அவரும் விஷவாயு தாக்கப்பட்டு திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அலறல் சத்தத்தை கேட்ட காமாட்சியின் மகள் பாக்யலட்சுமி சென்று பார்க்கும்பொழுது அவரும் மூச்சு திணறி மயங்கி விழுந்துள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக 3 நபர்களையும் மீட்டனர். இதில் செந்தாமரை மற்றும் அவரது மகள் காமாட்சி ஆகியோர் கழிவறையிலேயே விஷவாயு தாக்கப்பட்டதில் இறந்தனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மயங்கி இருந்த பாக்யலட்சுமியை உடனடியாக மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த 15 வயது சிறுமி செல்வராணி மற்றும் அவரது தந்தை பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் விஷவாயு தாக்கியதில் மயக்கமடைந்தனர். இதில் செல்வராணி உயிரிழந்து விட்டார். பாலகிருஷ்ணன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கழிவறையில் அடுத்தடுத்து 2 பேர் இறந்தது குறித்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த விசாரணையில் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் வடிகாலில் இருந்து கசிந்த விஷவாயு வீடுகளில் உள்ள கழிவறை மூலமாக வெளியேறியதால் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதிக்கு நகராட்சி ஊழியர்கள் அந்த கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கழிவறை சென்றபொழுது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 3 பெண்கள் விஷவாயு தாக்கி இறந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.